இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் என்னுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நம் சிந்தைகளை அறிந்து ஹல்லேலூயா நமக்கு சிந்தைகளை சீர்திருத்த உதவி செய்வாராக. இதனால் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்வது: இயேசு அவர்கள் சிந்தைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போகும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. அன்பானவர்களே, தேவன் நம்முடைய சிந்தைகளை அறிந்திருக்கிற தேவன். எல்லா மனிதருடைய சிந்தையும் தேவனுக்கு ஹல்லேலூயா அறிந்து கொள்வது மிகவும் இலகு. வசனம் சொல்வது, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தவும் இலகுப்படுத்தவும் தேவனால முடியும். ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்க்கால்களைப் போல தேவன் திருப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவன் நம்முடைய சிந்தைகளையும் அறிந்திருக்கிறார். ஆனால் அதை அவர் வெளிப்படுத்த விரும்புவதில்லை. யோசித்து பாருங்க, இன்றைக்கு இந்த காலை வேலையா இருக்கலாம், மாலை வேலையா இருக்கலாம், நீங்க இதை கேட்கிற இந்த வேலையா இருக்கலாம், உங்கள் சிந்தை எப்படி இருக்கிறது? மனிதனுக்கு சிந்தையை மறைக்கலாம், உலகத்துக்கு சிந்தையை மறைக்கலாம். ஆனால் நாம் எந்த சிந்தையோடு இருந்தாலும் தேவனுக்கு நம்முடைய சிந்தையை மறைக்கவே முடியாது. நான் உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவனுக்கு ஒப்பாவேன் என்று இருதயத்தில் சொன்னாயே. ஹல்லேலூயா. இருதயத்தில் சொன்னாயனா அது அர்த்தம் என்ன? அவன் நினைத்தான், அவன் செய்யக்கூட இல்லை, பேசக்கூட இல்லை. அன்பானவர்களே, நினைவுகளின் தோற்றத்தை அறிகிற தேவன். ஒருவனுடைய வாழ்வு அவனுடைய நினைவுகளின் படியே அமைகிறது என்று நாங்கள் காண்கிறோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் எப்படி நலமானதை பேச முடியும்? பொல்லாதவர்களை சிந்திக்கிற நீங்கள் எப்படி நலமானதை செய்ய முடியும்? இது தேவன் பரிசேயரை பார்த்து சொன்ன வார்த்தை. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில எந்த வேலையா இருக்கட்டும், இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் சிந்தை எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். என்னுடைய சிந்தையின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறாரா? நான் சிந்திக்கிற காரியம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? என்னுடைய சிந்தைக்கு தேவன் உதவி செய்வாரா அல்லது தேவன் எதிர்த்து நிற்பாரா? தேவனை ஆராதித்த லூசிபர் அக்னிமயமான, அவன் ஆராதிக்கும் பொழுது அக்னிமயமான கல்லுகள் இருந்து அக்னி புறப்பட்டு இருக்கிறது. அவனுடைய நினைவு, அவனுடைய சிந்தை கொஞ்சம் வித்தியாசமா போச்சு. தேவன் அவனுக்கு உதவி செய்யல. நாமும் ஆராதிக்கிறவர்கள் தான், நாமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள் தான், கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறவர்கள் தான். அவன் கீழ்ப்படிந்து கொண்டிருந்த பொழுதே அவனுடைய சிந்தை கொஞ்சம் வித்தியாசமா போச்சு. அவ்வளவுதான் போச்சு. இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. தேவன் அவருடைய சிந்தைகளை அறிந்து, பதில் அப்படிதான் வரும் பாருங்க. அதுக்கு தான் பதில் கொடுக்கிறாரு. அவன் வாயிலிருந்து வந்ததுக்கு இல்ல பதில், அவன் சிந்தைக்குள் என்ன இருக்கிறது என்பதற்கு தான் பதில். இன்றைக்கு உங்கள் நினைவுகளுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதற்கு தான் தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார். அவருடைய பதில் எப்படி வரும், அவருடைய கட்டளை எப்படி வரேன்னா, நான் வாயினால் எதையாவது ஒன்று பேசலாம், என்னுடைய சிந்தை எப்படி இருக்குது என்பது மிகவும் முக்கியம். உங்கள் சிந்தைகளை சற்று ஆராய்ந்து பாருங்க. தேவனுக்கு பிரியமானதை சிந்தித்தால் தேவன் நிச்சயமாய் நமக்கு உதவியாக கிரியை செய்வதற்கு, நம்முடைய பலனுக்கு மிஞ்சினதாக இருந்தாலும் தூதர்களையாவது அனுப்பி அதை நிறைவேற்றி கொடுப்பார். இயற்கைக்கு கட்டளிட்டியாவது நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் நம்முடைய சிந்தை தேவனுக்கு விரோதமாயிருந்து வாயினால் எதையோ பேசி கொண்டிருந்ததுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சிந்தையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, என் நினைவுகளின் தோற்றத்தை கூட நீர் அறிந்திருக்கிறீர், என் சிந்தைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த காலை வேளையில் உமக்கு பிரியமானவர்களை நான் சிந்திக்க எனக்கு உதவி செய்யும். என்னை கேட்கிறவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.